காவல்துறை வாகனத்தில் இருந்தவாறே இந்த கைது நடவடிக்கையை ஒரு காமெடி நடவடிக்கையாக பார்க்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். நடிகை திரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் தாம் பேசவில்லை, பேசாததை பேசியதாக ஒட்டி வெட்டி பரப்புகின்றனர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர் மீதான வழக்குக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இப்போது காவல்துறையினரின் வாகனத்தில் உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு நீலாங்கரை இல்லத்தில் இருந்து காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை வெப்பேரியில் உள்ள அந்த காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார், ஒட்டேரியில் உள்ள அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு நீதிமன்ற உத்தரவு வரும் வரை அவரிடம் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சை கிழக்கு காவல் நிலைய போலீசாரால் இன்று சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 6 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது நடிகை திரிஷா தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்து சர்ச்சைக்குரியதாகி அது குறித்து தமிழக வெற்றிக் கழக மகளிரணி நிர்வாகிகள் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் தஞ்சை கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி team is doing for the last 3 months. Sir, did you say something wrong yesterday? You decide. You saw the speech. Did you listen to the speech? Did I say something wrong? Did I say something, anybody's name except the CM's name? Then why do you think this is happening? Your statement was misconstrued, sir. The court decide. That was Udini Stalin. காவல்துறை வாகனத்தில் கைது செய்யப்பட்டு அவர் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியையும் அவர் அளித்த பேட்டியையும் இப்போது பார்த்தோம். காவல்துறையின் வாகனத்திற்கு முன்பாக மறியலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு மற்றொரு வாகனத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தஞ்சாவூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் பேசியதன் அடிப்படையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் நீதிமன்ற உத்தரவு 12 மணிக்கு அவரை கைது செய்வதற்கு தடையோ அல்லது கைது செய்வதற்கு அனுமதியோ அளித்து உத்தரவிட்டால் அதன்படி காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது தஞ்சாவூருக்கு அவர் காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் நீதிமன்ற உத்தரவு வரை சென்னையில் காவல் நிலையத்தில் அல்லது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது தஞ்சைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பொது அமைதியை சீர்குலைத்தல், வேண்டுமென்றே ஒருவரை அவமதித்தல் மற்றும் வன்கொடுமை சட்டம், பெண் வன்கொடுமை சட்டம் ஆகிய சட்ட பிரிவுகளின் கீழ் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அவர் கைதாகி இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் திமுகவினர் ஏராளமானோர் அங்கு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தஞ்சைக்கு விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுகிறார்